வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல உள்ள சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ் திங்ஸ் தெரிஞ்சுப்போம். லைன்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன் அது நோ எண்டு. இந்த பக்கமும் அந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த பக்கமும் அந்த லைன் என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு லைன். இப்போ இந்த லைனில் ஏபிங்கிற 2 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, ஏபிங்கிற 2 பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகுது. இது லைன்னு சொன்னோம் அப்படின்னா ஏபி லைன். இந்த மாதிரி நம்ம ஏபி வழியா ஒரு லைன் போகுது. அப்ப லைன் போட்டு நம்ம இங்க ஏரோ மார்க் போடணும். இது லைன் செக்மெண்ட் அப்படின்னா இந்த ஏபி, இந்த லைன்ல உள்ள ஒரு செக்மெண்ட் தான் ஏபி. அதை நம்ம இப்படி ஒரு கோடு போடணும். லைன் செக்மெண்ட்னா இது கோடு போடணும். சப்போஸ் இங்க ஒரு சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்ப ஏசி ஒரு லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா ஜஸ்ட் கோடு போடணும். லைன்னா கோடு போட்டு ஏரோ மார்க் போடணும். இப்ப சிபிங்கிறதும் ஒரு லைன் செக்மெண்ட். இப்ப இந்த இடத்துல பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இஸ் கால் லைன் செக்மெண்ட். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ரேன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் ஆங்கிள்ஸ்லயே உங்களுக்கு ரேங்கிற வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிருப்பேன். ரேனா இங்க ஸ்டார்ட் ஆகும் அந்த பாயிண்ட், ஆனா எண்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது, அதுதான் ரே. ஓகேவா? லைனுக்கு நமக்கு நோ எண்ட் பாயிண்டே இருக்காது. லைனுக்கு போயிட்டே இருக்கும். லைன் செக்மெண்ட்டுக்கு 2 எண்ட் பாயிண்ட் இருக்கும். இப்ப இதுதான் லைன் செக்மெண்ட். ஏன்னு ஒரு எண்ட் பாயிண்ட், பின்னு ஒரு எண்ட் பாயிண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு 2 எண்ட் பாயிண்ட் இருக்கும். ரேவுக்கு 1 எண்ட் பாயிண்ட் தான் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எண்டிங் பாயிண்ட் தெரியாது. இதனால கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எ லைன் த்ரூ எ லைன். என்ன சொல்றாங்க? லைன் த்ரூ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. லைன் ஒரு லைன் போகுது 2 எண்ட் பாயிண்ட் வழியா. இந்த ஏபிங்கிற 2 எண்ட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகுது. அப்ப அந்த லைனை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஏபி மேல நம்ம லைன் ஒரு கோடு போட்டு ஏரோ மார்க் போடணும். லைன் செக்மெண்ட். இப்ப செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு ஏ. என்ன சொல்லிருக்காங்க? பி டு ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் பி, அடுத்து ஏ போடணும். அது என்ன சொல்லிருக்காங்க? லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா மேல ஒரே ஒரு கோடு போட்டா போதும். ரே ஹாஸ் 1 பாயிண்ட், 1 எண்ட் பாயிண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு தான் 2 எண்ட் பாயிண்ட் சொன்னேன். லைனுக்கு ஒரே நோ எண்ட் பாயிண்ட், ரேவுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட். How many line segment are there in given line? Name them. Line segment நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் லைன் செக்மெண்ட். இப்ப நம்ம ஒரு லைன் செக்மெண்டா எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த லைன் செக்மெண்ட்டை ஸ்டார்டிங்கா வச்சுட்டு இங்க இருந்து இதுக்கு ஒரு, அப்ப பிஏ ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து பில இருந்து பிக்கு பார்க்கலாம். அப்ப பிபி ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து பில இருந்து சிக்கு பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பிசி ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து பில இருந்து கியூக்கு பார்க்கலாம், அது ஒரு லைன் செக்மெண்ட். இப்ப பி நான் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு இது ஒரு செக்மெண்ட், இவ்வளவு தூரம் ஒரு செக்மெண்ட், இவ்வளவு தூரம் ஒரு செக்மெண்ட்னு பார்த்தாச்சு. அடுத்து ஏவனை ஸ்டார்டிங்கா வச்சு ஏபி. ஓகேவா? ஏபிய நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏல இருந்து சிக்கு, அப்ப ஏசி ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து ஏல இருந்து கியூக்கு, ஏக்யூ ஒரு லைன் செக்மெண்ட். ஓகேவா? இப்ப ஏவ ஸ்டார்டிங்கா வச்சா நமக்கு 3 லைன் செக்மெண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பிய ஸ்டார்டிங்கா வச்சுக்கலாம். அப்ப பில இருந்து சிக்கு ஒரு லைன் செக்மெண்ட், பில இருந்து கியூக்கு ஒரு லைன் செக்மெண்ட். ஓகேவா? அடுத்து சில இருந்து கியூக்கு ஒரு லைன் செக்மெண்ட். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப பிய ஸ்டார்டிங்கா வச்சுட்டு 1 2 3 4 லெட்டர் இருக்கு. அப்ப பில நமக்கு 4 லைன் செக்மெண்ட் கிடைக்கும். அடுத்து ஏ ஸ்டார்டிங்கா வச்சு லைன் செக்மெண்ட் எழுத போறேன். ஏக்கு அடுத்து நமக்கு 3 லெட்டர்ஸ் இருக்கு. இப்ப ஏல நமக்கு 3 லைன் செக்மெண்ட் கிடைக்கும். அடுத்து பி ஸ்டார்டிங்கா வச்சுட்டு எழுத போறேன். பிக்கு அடுத்து நமக்கு 2 லெட்டர் இருக்கு. அப்ப 2 லைன் செக்மெண்ட் கிடைக்கும். சி ஸ்டார்டிங்கா வச்சு எழுத போறேன். அப்ப சிக்கு அப்புறம் நமக்கு ஒரு லெட்டர் இருக்கு. அப்ப ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கும். அப்ப இதுதான் இதோட லைன் செக்மெண்ட். டோட்டலா இப்ப நமக்கு எத்தனை இருக்கு? ஹவு many லைன் செக்மெண்ட் கேட்டுங்க. அப்போ 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப டோட்டலா நமக்கு 10 லைன் செக்மெண்ட் இருக்கு. தேர் ஆர் 10 லைன் செக்மெண்ட். அதோட நேம் தான் இது. ஓகேவா? அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம்.
தேர்ட் சம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்ல எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நமக்கு இங்க 0 இருக்கு, அடுத்து இங்க 1 இருக்கு. இந்த 0க்கும் 1க்கும் இடையில நமக்கு 10 லைன்ஸ் இருக்கும். இப்ப இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, இது நல்ல பெரிய லைன், அடுத்து 4 குட்டி லைன் போட்டு அடுத்து ஒரு கொஞ்சம் பெரிய லைன் போடுவாங்க. அப்புறம் திரும்ப 4 குட்டி லைன் போட்டு அடுத்து ஒரு பெரிய லைன் போடுவாங்க. அதுதான் 1. ஓகேவா? இதே மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க. அடுத்து 4 குட்டி லைன் போட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் லைன், அகைன் 4 குட்டி லைன் போட்டு ஒரு மீடியம் லைன். அப்ப இது 1, இது 2. ஓகேவா? இப்போ 1, 2. இப்ப நமக்கு 1.2னா 1க்கு அப்புறம் நம்ம 2 லைன் எடுத்துக்கணும். இப்போ 1க்கு அப்புறம் நம்ம 2 லைன். இப்ப இந்த இதான் 1 லைன், அந்த லைனை விட்டுட்டு அடுத்ததுல இருந்து கவுண்ட் பண்ண 1, 2. அப்ப இதுதான் 1.2. இப்போ 1.7 அப்படின்னா 1ல இருந்து நம்ம 7 லைன் எடுக்கணும். அப்போ இந்த அந்த 1ங்கிற லைனை நம்ம விட்டுறணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கு? 7. 1.7. இப்ப 0.2னா 0ல இருந்து 2 லைன். இப்ப 0 இங்க இருக்கு. இப்ப 1, 2, அதான் 0.7னா 0ல இருந்து நம்ம 7 பாயிண்ட் கவுண்ட் பண்ணணும். 0 லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப இதுதான் 0.7. இந்த மாதிரி தான் ஸ்கேல்ல நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? இப்ப நமக்கு இங்க நிறைய ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட்டை நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இதை ஸ்டார்டிங்கா வச்சுக்க போறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த 0 இருக்கு பாருங்க, அந்த லைனை அந்த பாயிண்ட்ல நம்ம வைக்கணும். வச்சுட்டேன். ஓகேவா? வச்சுட்டு இப்ப நம்ம இது புக்ல அவங்க வேற லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை எப்படி மெஷர் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்ப 4க்கு அப்புறம் இருக்கு. 4க்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 4.7 சென்டிமீட்டர். இதோட லைன் செக்மெண்ட் எவ்வளவு? 4.7. இப்ப இந்த லைன் செக்மெண்டோட நேம் ஏபினா இதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஏபி லைன் செக்மெண்ட் ஈக்குவல் டு 4.7 சென்டிமீட்டர். இப்ப இங்க மெஷர் பண்ணலாம். இப்ப இந்த லைனுக்கு நான் பிக்யூன்னு பேர் கொடுத்துறேன். புக்ல உள்ள சம்ம நான் எடுக்கல, நானா சும்மா ஒரு லைன் போட்டிருக்கேன். நீங்க இது மாதிரிதான் மெஷர் பண்ணணும். இப்ப இந்த 0வை நான் இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். அடுத்து இங்கேயும் அதே தான் இருக்கு. 4.6 இருக்கு. இப்போ 4.6 சென்டிமீட்டர். இப்போ இதை எழுதும்போது PQ lines equal to 4.6 சென்டிமீட்டர்னு நம்ம எழுதணும். இப்போ இந்த லைன் மெஷர் பண்ணலாம். பாருங்க, 4க்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ 4.2 சென்டிமீட்டர். இப்ப நான் இதுக்கு SRன்னு கொடுக்கறேன்னா SR லைன் செக்மெண்ட்னா ஒரு கோடு தான் போடணும். அப்போ 4.2 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான். அடுத்து 4th சம். Construct a line segment using ruler and compass. Construct the line segment. லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைனை நம்ம டிராப் பண்ணணும். ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம டிராப் பண்ண போறோம். இதை நான் ஒரு லைனை நான் டிராப் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லைனை நான் டிராப் பண்ணிட்டேன். இந்த லைன்ல ஏபிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம டிராப் பண்ணணும். நான் இந்த இடத்த ஸ்டார்டிங் பாயிண்டா எடுக்க போறேன். அப்ப இப்ப ஏல இருந்து நான் 7.5 சென்டிமீட்டர்ல பிய பாயிண்ட் பண்ணணும். அப்ப 7ல இருந்து 7க்கு அப்புறம் 5 லைன் நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்ப 7க்கு அப்புறம் நமக்கு 5 லைன்ங்கும் போது ஸ்கேல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப 7 இங்க இருக்கு பாருங்க. இப்ப 7க்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5. இந்த பிக்கஸ்ட் இந்த லைன் இதுதான் நமக்கு 7.5. திரும்ப கவுண்ட் பண்றேன். 1, 2, 3, 4, 5. இப்ப 7.5னா 7க்கு அப்புறம் 5 பாயிண்ட். நல்லா பாருங்க, கிளியரா தெரியுதா கேமராவில்? 7 இங்க இருக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5. இதுதான் நமக்கு 7.5. இப்ப 0ல இருந்து காம்பஸ 0 இங்க இருக்கு. அப்ப இங்க வைக்கணும். ஓகேவா? 7.5 நமக்கு எங்க இருக்கு? காம்பஸ் நல்லா இழுத்து 7.5 லைன் மேல நான் வச்சிருக்கேன். கரெக்டா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க நான் 0ல வச்சிருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. இப்ப ஏல இருந்து நம்ம இங்க என்ன பண்ணிடணும்? ஒரு ஆர்க் போடணும். இதுதான் பி. இதோட லென்த் எவ்வளோ? 7.5 சென்டிமீட்டர். அடுத்து
ஒரு லைன் போடுவோம். இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இங்க எடுத்துக்க போறேன். ஓகேவா? அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? சி. இப்ப சில இருந்து டிக்கு நம்ம 3.6 டிஸ்டன்ஸ்ல எடுக்கணும். அப்ப 3க்கு அப்புறம் நம்ம 6 லைன் கவுண்ட் பண்ணணும். லைன் 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்ப 3க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 அந்த ஒரு மிடில் லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் 6. இதுதான் 3.6. அப்ப காம்பஸ் இந்த 0ல நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும். அடுத்து 3.6ல நம்ம வைக்கணும். ஓகேவா? கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? 3.6ல நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 3.6க்கு நம்ம ஒரு ஆர்க் வரையணும். இந்த பாயிண்ட் நம்ம டி. இப்ப 3.6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து இன்னொரு லைன் செக்மெண்ட் நம்ம டிரா பண்ண போறோம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட நான் Qன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நமக்கு 10 சென்டிமீட்டர். 10னா இதுதான் நமக்கு 10. தெரியுதா? ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? 10. அப்ப 0ல ஒரு பாயிண்ட்டும் 0ல இந்த பாயிண்ட் இருக்கணும், 10ல இந்த பாயிண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கேல நம்ம மெஷர் பண்ணணும். 0ல வச்சிருக்கேன். ஓகே, 10 கரெக்டா எடுத்தாச்சு. இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 10க்கு ஒரு ஆர்க் வரையணும். இது நம்ம என்ன பண்ணணும்? 10 சென்டிமீட்டர்னு எழுதணும். இது எண்டிங் பாயிண்ட் ஆர். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்து 4 5 6th சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.